ஒருத்தனுக்கு கல்வி கிடைக்குதுன்னா இன்னொருத்தனுக்கு கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. பாடத்திட்டத்தில் இருந்து ஒரு நீட் தேர்வை நடத்துகிறான், ஒரு சினிமா எடுக்கிறான், ஒரு நடிகனுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறான். அதுக்காக பணம் கட்ட முடியாத ஒரு சூழலில் இருந்து ஒருத்தன் வர்றான், அவன் எப்படி அதை அட்டன் பண்ணி ஜெயிக்க முடியும்? இந்த வேறுபாடு இருக்கிற வரைக்கும் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு ஏமாத்து வேலை. விஜய் இருக்கிறாரு, அவர் கணக்கு காட்டின சொத்து இருக்குல்ல, அதிகாரப்பூர்வமாக கணக்கு காட்டின சொத்தே ஏறத்தாழ 800 கோடி சொல்கிறார். கணக்கில் காட்டாதுன்னு ஒன்று இருக்கும். ஆதித்தன் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோசப். லஞ்சம், ஊழல் மற்றும் நிகழ்கால அரசியல்களை பற்றி பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். சார், லஞ்சமும் ஊழலும் எப்படி ப்ராசஸ் ஆகுது சார்? இப்போ புதுசாக வர கட்சிகள்லாம் சொல்கிறாங்க லஞ்சத்தை ஈஸியாக ஒழிச்சு லஞ்சமே இல்லாத சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் பார்ட்டிட்டு இதெல்லாம் ஜஸ்ட் கவர்ச்சிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சத்தை உண்மையிலே ஒழிக்க முடியுமா? இதோட பார்வை என்ன சார்? அதாவது லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பரவலாக சாதாரண இடங்களில் தொடங்கி நம்ம ஒரு விஏஓ ஆஃபீஸ் போகிறோம், ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு சாதி சான்றிதழ் வாங்க போகிறோம், ஒரு இருப்பிட சான்றிதழ் வாங்க போகிறோம். அப்படி ஏதோ ஒரு நம்ம ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லேருந்து தொடங்கி நம்மளுடைய வேலை வாய்ப்புக்கு போகிறோம். எல்லா இடங்கள்லையுமே ஒரு ஆக்சிஜன் மாதிரி நீக்கமர நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாருமே பார்க்குறோம். இது எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூக அமைப்பு என்பது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காத ஒரு சமூக அமைப்பு. ஒருத்தனுக்கு கல்வி கிடைக்குதுன்னா இன்னொருத்தனுக்கு கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒரு மலை கிராமத்துலேருந்து படிக்கிற ஒருத்தன், ஒரு ஸ்டேட் சிலபஸில் படிக்கிற ஒருத்தன், சென்ட்ரல் கவர்மெண்டால் உருவாக்கப்படக்கூடிய பாடத்திட்டத்தில் இருந்து ஒரு நீட் தேர்வை நடத்துகிறான். நீ ஒரு சாதாரண பின்தங்கிய கிராமத்திலேருந்து இருக்கிற ஒருத்தன் என்ன பயிற்சி எடுத்து கொண்டு நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் இல்லாத ஒரு ஊரில் இருந்து அல்லது அதுக்காக பணம் கட்ட முடியாத ஒரு சூழலில் இருந்து ஒருத்தன் வர்றான், அவன் எப்படி அதை அட்டன் பண்ணி ஜெயிக்க முடியும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிலத்தில் ஜெயிக்கிற யானை நீரில் தோற்கும், நீரில் ஜெயிக்கிற முதலை நிலத்தில் தோற்கும். இப்போ தண்டவாளத்தை நம்ம அதாவது ரயிலை தண்டவாளத்தில் தான் ஓட்ட முடியும். நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்ட முடியுமா? முடியாது சார். ஒரு நேஷனல் ஹைவேஸில் 4 வேல ரயிலை ஓட்ட முடியுமா? முடியாது சார், ஓட்ட முடியாது. அப்போ அதோட கட்டமைப்பு வேற. அதே மாதிரி சாலையில் ஓடுற ஒரு பேருந்தை கொண்டு தண்டவாளத்தில் ஏன் ஏற்ற முடியாது, ஓட்டவும் முடியாது. கண்டிப்பாக சார். வேறு வேறு கட்டமைப்பு. இங்கே சமூக அமைப்பு என்னவாக இருக்கிறதுனா, இது ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பாக இருக்குது. பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. அதிகாரம் ஒரு சிலர்கிட்ட குவிந்து கிடக்கு. ஒரு சிலர், பெரும்பாலான பேர்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தன் பேரில் பல ஏக்கர் நிலம் இருக்குது, ஒருத்தன் பேரில் பல வீடு இருக்குது, இன்னொருத்தருக்கு படுத்து தூங்குறதுக்கு பாலத்துக்கு அடியில் கூட இடம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமூக அமைப்புக்குள்ள இந்த உலகத்தை ஒரு சிலருக்கானதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அப்போ பல பேருக்கு இந்த வாழ்க்கையில் சமச்சீரான வாழ்க்கை, ஒருத்தன் மருந்து வாங்கி சாப்பிட முடியாதவனா இருக்கான், ஒருத்தன் ஜோறு கிடைக்காதவனா இருக்கான், ஒருத்தன் அன்றாட வாழ்க்கை வாழ முடியாதவனா இருக்கான். இந்த வாழ்க்கை முறைக்குள்ள, இந்த ஏற்றத்தாழ்வுக்குள்ள ஒருத்தன் குறுக்கு வழியில் இந்த வாழ்க்கையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அப்போ லஞ்சம் எங்கே வரக்குது அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு இருக்கிற ஒரு சமூக அமைப்பில் லஞ்சங்கிறது இயல்பானது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 15 நாள் தாலுகா ஆஃபீஸுக்கு அலைய விடு வாங்குறதுக்காக நம்ம பணம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம், வேகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளே துரிதப்படுத்துகிறோம். கண்டிப்பாக சார், நம்மளே வேகப்படுத்துகிறோம். ஓகே சார். அப்போ நீங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா, நம்ம எல்லாத்தையுமே இருக்குது. ஏதோ ஒரு தனியாக ஒரு ஆகாயத்திலேருந்து ஒரு தோட்டம் மாதிரி தொங்கிக்கிட்டுலாம் இல்லை. லஞ்சம் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சினிமா எடுக்கிறான், ஒரு நடிகனுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறான், அங்கே ஒருத்தன் 1000 ரூபா பேட்டா வாங்குறான், 800 ரூபா பேட்டா வாங்குறான். ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஒரு லைட் மேனாக வேலை செய்கிறவன், ஒரு சாதாரண கடைநிலை ஊழியனாக வேலை செய்கிறவன், ஒரு சினிமா தொழிலாளி வேலை செய்கிறவன் இருக்கான்ல, ஆமாம் சார், ட்ராலி தள்ளுறவன், இப்படி பல வேலைகள் இருக்கிறான்ல. ஆமாம் சார். ஒரே சினிமாவுக்குள்ள ஒருத்தனுக்கு 100 கோடி ரூபா சம்பளம், ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா சம்பளம், ஒருத்தனுக்கு தினசரி 850 ரூபா சம்பளம், 1400 ரூபா சம்பளம். இந்த வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு சார். இந்த வேறுபாடு இருக்கிற வரைக்கும் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு ஏமாத்து வேலை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக விஜய் இருக்கிறாரு, அவர் கணக்கு காட்டின சொத்து இருக்குல்ல, அதிகாரப்பூர்வமாக கணக்கு காட்டின சொத்தே ஏறத்தாழ 800 கோடி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு 2000 கோடி வச்சிருப்பாருன்னு அர்த்தம். கணக்கில் காட்டாதுன்னு ஒன்று இருக்கும். சரி, ரைட்டு, அவருக்கு இப்போ சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். அவருக்கு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்னே வச்சுக்கோங்க. ஓகே.
இப்போ நீங்கள் திடீர்னு ஒருத்தன் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கான், லோக்கலில் வந்து எந்த வேலை வெட்டி இல்லாதவன் ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிருக்கான். இந்த கவர்மெண்ட் எவ்வளோ நாள் நீடிக்கும்? மறுபடியும் எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா? மறுபடியும் கட்சியில் நீடிக்க முடியுமா? நம்ம வாழ்வாதாரம் நிலைக்குமா நினைக்காதா? ஓகே, அவன் என்ன செய்வான்? அந்த பயமெல்லாம் இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிமான்ல. அப்போ அவன் என்ன செய்வான்னா 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு கொடுக்குறோங்கிறான். பழனியை சொல்றீங்களா? ஆமா, எப்படி கொடுப்பான் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ வித்தவன் யாரு வாங்கினவன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், இப்போ அதுலேயே இன்னொரு கொஸ்டின் இல்லை. இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்கள இப்போ ஒரு சார் பதிவாளர் இருக்காரு அப்படின்னா அவர் தான் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் உள்ள அதுக்கு மேலே உள்ள ஹைரார்க்கியில் உள்ள நான் கேட்கறது என்னன்னா, யாருக்கு வித்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, சார் பதிவாளர் அவர் பேருக்கே பதிஞ்சுட்டாரா? இல்லை சார். இல்லை யார் பேரில் பதிஞ்சாரு? சொல்ல மாட்டாங்களே. சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யார் வித்தாங்க யார் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆமாம் சார். விற்றவர்கள் யார் வாங்கினவர் யார்? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு வழிப்பறி நடக்குது, செயினை அத்தவன் யாரு, செயினை பறி கொடுத்தவன் யாரு அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு பொம்பளை வாக்கிங் போறா, ஒருத்தன் செயின் அத்துட்டு ஓடி போயிட்டான், இவன் தான் செயின் அத்தவன்னு ஒரு போட்டோ போடுறாங்க. நீங்கள் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போனீங்கன்னா சில பேர் ஃபோட்டோ விட்டு வச்சிருப்பாங்க. ஆமாம், இவன்லாம் வந்து இந்த மாதிரி ஆளு, இவன் தாலியாக இருக்கிறவன், இவன் செயின் அக்கிறவன், இவன் வந்து திருடன், இவன் பயங்கரமான ஆளு ஒட்டி வச்சுருக்காங்களா இல்லையா? இவன் பிக் பாக்கெட்டு ஒட்டி வச்சுருக்காங்கல்ல. 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை வித்தவன் யாருன்னு போட்டா வர மாட்டேங்குது, வாங்கினவன் யாருன்னு போட்டா வர மாட்டேங்குது. நடவடிக்கை எடுப்போம்னு கவர்மெண்ட் சொல்லுது. நான் கவர்மெண்ட்டை நம்புறேன், நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் கவர்மெண்ட்டை நம்புறேன். ஆனா இதுக்கு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுத்துச்சா? எடுத்திருக்காங்களே சார், போட்டு எடுத்துச்சுங்க நடவடிக்கை. இல்ல நடவடிக்கை யார் எடுத்தாங்கன்னா, கோவில் நிர்வாகம் வந்து ஒரு புகாரை வந்து வழக்கு போட்டு கோர்ட்டு வந்து தடுத்து நிறுத்திருக்கு. ஓகே, இப்போ கோவில் நிர்வாகம் கோர்ட்டுக்கு போகாம இருந்திருந்து கோர்ட்டு இதுல தலையிட்டு சரியான தீர்ப்பு வழங்காம இருந்திருந்தா இதை அமுக்கியிருப்பாங்களா இல்லையா? இதுல அரசாங்கத்துல என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்கிறேன். புரியுது சார். இதுல அரசாங்க சார்பாக என்ன தெரியுமா சொன்னாங்க? அமைச்சராக இருக்கிறவர் என்ன சொன்னாரு? இதை பத்தி யாராவது சோசியல் மீடியாவில் பேசினா அவனை தூக்கிடுவேங்கிறான். ஏன் அப்படி பண்ணணும் சார்? அதுதான் ரகசியத்தை அமுக்கிறது தான். ஓகே, சோசியல் மீடியாவில் பேசினா நல்லது தானேங்க. இப்போ திருடேன் நான் கத்துறேன், ரோட்டில் கத்துறேன், எவனோ முடிஞ்சவன் உடம்பு வலு இருக்கிறவன் ஓடி போய் பிடிக்கணும் தானே கத்துறது. எது கத்துறேன்? எல்லாராலையும் போய் பிடிக்க முடியாது. ஒரு 10 பேர் எது கத்துறான்? சோசியல் மீடியாவில் என்னை மாதிரி ஒரு 10 பேர் கத்துறான். எது கத்துறான்? சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செவிட்டு காதுகளுக்கு போய் கேட்காதா? எந்த அரசாங்கம்னா இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் நான் குறிப்பிடலை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது அந்த செவிட்டு காதுக்கு கேட்குமா கேட்காதா? இப்போ நீங்கள் கேட்க வைக்கணுங்கிறதுக்கு தான் நான் கத்துறேன். சோசியல் மீடியாவில் பேசக்கூடாது, பேசினேன்னா நான் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது மிரட்டலா இல்லையா? அது எதுக்கு சொல்கிற? தவறாக இருந்தால் வழக்கு போடு, அது வேற விஷயம். நீ பேசவே கூடாது, யாரும் பேசினேன்னா நான் சும்மா விட மாட்டேன். இப்போ நீங்கள் சம்பந்தப்பட்ட ஆள் ஃபோட்டோவை காமிச்சிட்டா அவர் அமைச்சருக்கு உறவினரா, நண்பரா, அவதூறாக சொல்லிட்டாங்களா, பொய் சொல்லிட்டாங்களான்னு உலகத்துக்கு விட்டு வெளிச்சம் போயிரும்ல. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு இதில் போடுறாங்க ஒரு வழக்கில். இப்போ எனக்கு உங்களை யாருன்னு தெரியாமல் இருக்கான், உங்கள் நண்பர்கள் வட்டம் இருக்கும்ல, உங்கள் கூட படித்தவன் இருப்பான், உங்க கூட வேலை பார்க்குறவன் இருப்பான், உங்கள் குடும்பஸ்தர் இருப்பான், உங்கள் ஊருக்காரன் இருப்பான், உங்கள் ஜாதிக்காரன் இருப்பான், உங்கள் சொந்தக்காரன் இருப்பான், அவனுக்கு யாருன்னு உங்களை தெரியும்ல? இல்லை சார், அதுக்கு தான் இன்னொன்று சொல்கிறாங்களே, அது மூலமாக தகவல் கசியும்லங்க. எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மகாராஜாக்களுடைய வாழ்க்கை. என்னை பார்த்து நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்போ சொல்கிறாங்கல்ல, என்னை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இதை தான் வந்து மோடி சொல்கிறாரு. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய எழுச்சிகரமான போராட்டம் நடக்குதுல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போராட்டம் நடக்குது. சோனம்ங்கிற ஒரு கல்வியாளர், மனித உரிமை ஆர்வலர், உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்குறாருல. கவர்மெண்ட் என்ன சொல்லுது? பேசாமல் இருந்தேன்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் பேசாமல் இருன்னு அமைதியாக இருன்னு சொன்னாலே நீ வந்து கள்ள மௌனமாக இரு, நான் பண்ணுற களவாணித்தனத்தை கேள்வி கேட்காத. எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் மன்னர் ஆட்சி எதுக்காக ஒழிக்கப்பட்டுச்சு? மன்னரை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. மகாராஜா வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்க முடியுமா? மன்னா உங்கள் ஆட்சியில் அதில் தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவான்? மண்டையை வெட்டுறான் அப்படின்பான். சிரச்சேதம் செய்வது, தலையை வெட்டுறான்பான். அதுக்காக தானே ஜனநாயகம் உருவாக்கப்பட்டது. ஜனநாயகம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா கேள்வி கேட்பதற்காக தான் ஜனநாயகம் உருவாக்கப்பட்டது.
அதிகாரம் ஓரிடத்திலே குவிக்கப்படுகிறது. அதிகாரமற்ற மனிதர்களுக்கு எங்களுக்கும் வந்து எளிய மனிதர்களுக்கும் எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இடம் வருகிற போது அந்த இடத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன, அதுதான் இங்கே சிக்கலானதாக இருக்குது. சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, இது வந்து தனி மனிதர்கள் தான் வந்து இந்த லஞ்சத்துலேயும் ஊழல்லையும் வந்து தனி மனிதர்கள் இன்வால்வ் ஆகாத வரைக்கும், விச் மீன்ஸ் அவங்க திருந்துற வரைக்கும் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் இல்லை அப்படி கிடையாது. இப்போ இல்லை நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு தவறு இருக்குது. அதாவது என்னென்னா தனி மனிதர்கள் யாரும் விரும்பி லஞ்சம் கொடுக்கறது இல்லை. தனி மனிதர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு ஒரு போஸ்ட் விட்றான் தமிழ்நாடு முழுக்க. நான் அதுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாடு முழுக்க வந்து தேட்டருக்கு வந்து ஆட்களை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யறான், நாளிதழ்களில் விளம்பரம் போடுறான், சோசியல் மீடியாவில் விளம்பரம் போடுறான், டிவியில் அதுக்கான அந்த ட்ரெய்லரு ஏதோ ஒன்று போடுறான், தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் விட்றான். அப்போ விளம்பரத்துக்குன்னு 4 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறவன் கூட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிறான். அப்போ தான் அந்த படம் வந்திருக்குன்னு தெரியும். இதை கட்சிக்காரன் செய்கிறானா இல்லையா? இப்போ கட்சி மாநாடு நடக்குது, செய்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் விட்டானா? ஆமாம். தமிழ்நாடு முழுக்க வருகன்னு வரவேற்கிறேன்னு சொல்கிறானா? சரி, தமிழ்நாடு முழுக்க இருந்து வரவேற்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்கல்ல, லட்சக்கணக்கானவர் ஒன்று திட்டுறாங்களே, அதுக்கான பணம் யார் செலவழிக்கிறான்னு யாருக்கா தெரியுமா? நான் எந்த கட்சி மாநாடும் சொல்கிறேன். திமுக மாநாடு, அதிமுக மாநாடு, தாவேகா மாநாடு, பிஜேபி இந்த மாநாட்டையும் வச்சுக்கோங்க. இப்போ மோடி வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போகிறாரு. ஓகே, அவர் வந்துட்டு போகிறது வரைக்குமான செலவினங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொடுக்குறார்கள்? ஒரு கட்சி நடத்துவதற்கு ஆகிற செலவினங்கள் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு மனிதர்களை ஒன்று கூட்டுறிய ஒரு இடத்துல, இப்போ நீங்கள் நானும் ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுகிறோம், இந்த இடத்துக்கு ஒன்று கூட்டுவதற்கு ஒரு ஸ்டூடியோவுக்கு ஒரு வாடகை இருக்குது, இதுக்கு ஒரு கரண்ட் பில் இருக்குது, இதுக்கு ஒரு கட்டட ஓனர் இருக்காரு. ஓகே, 2 தனிநபர்கள் ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்துவதற்கு பின்னணியில் கேமரா இயங்குது, பொருட்செலவு இருக்குல்ல. ஆமாம் சார். ஒரு கட்சி மாநாட்டுக்கு அந்த பொருட்செலவை செலவழிப்பவர்கள் யார்? யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி. சரி, இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் இல்லாத வியாபாரம் இந்த உலகத்தில் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் சர்வசாதாரணமாக, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், திமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறச்சில, திமுக வந்து துரோகம் செய்து விட்டார்கள் அப்படி சொன்னாங்கல்ல. ஏன் சொன்னாங்க? ஒவ்வொரு தொகுதியிலையும் 15 to 20 கோடி ரூபா திமுக செலவு பண்ணியிருக்கு. யாருக்கு? காங்கிரஸ் வேட்பாளருக்கு. ஓகே, 27 சீட்டும் கொடுத்து 27 தொகுதியில் அந்த வேட்பாளருக்கான செலவினங்களை ஏறத்தாழ 15-20 கோடி செலவு பண்ணா, ஓகே, 27 தொகுதிக்கு எவ்வளோ செலவாகும்? ஏறத்தாழ 500 கோடி செலவாகும். இவன் 500 கோடி வந்து திமுக காரன் செலவு பண்ணி அவன் ஜெயிச்சுட்டு போய் 5 MLA கூட்டு கொண்டு போய் தாவேக்கால ஆதரவு தர்றான். இப்போ தேர்தல் ஜனநாயகத்தினுடைய வேடிக்கை என்னன்னா, இதில் வினோதம் என்னன்னா, இங்கு கோடீஸ்வரர்கள் மட்டும்தான், இப்போ கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் இங்கே போட்டியிட முடியும். ஓகே, கட்சி உணர்வாளர்களாக நீ எந்த கருத்தியலை பேசலாம். ஓகே, நீ மோடி வாழ்கன்னு சொல்லலாம், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லலாம், பேரறிஞர் அண்ணா வாழ்கன்னு சொல்லலாம், அல்லது தந்தை பெரியார் தான் உலகத்தினுடைய மகத்தான பகுத்தறிவை நமக்கு போதிச்சார், எல்லா கருத்தையும் சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிகள்லையும் கோடீஸ்வரர்களுக்கு தான் சீட்டு இல்லை சார். இப்போ டிவிக்கெல்லாம் எளியவர்கள், ஆட்டோ ஓட்டுறவர்கள்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா, இப்போ தனி விமானத்தில் போகிறாரு யார்? ஆதவர்ஜனா. அவர் எளிய மனிதர் கிடையாது. நீங்கள் மார்டின் ஃபேமிலி வந்து பிஜேபிக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் போய் லீமா ரோஸ் எடுத்தோடனே போய் சீட்டு வாங்குறாங்க. அவங்க தானே சார் வந்து ஊழலை ஒழிப்போன்னு சொன்னாங்க. எப்படி அவங்களே எப்படி காசுலாம் கொடுப்பாங்க? ஏங்க, லாட்டரி சீட்டில் வர்ற பணம்ங்கிறது வந்து நீங்கள் நேர்மையான வழியில் வர்ற பணமா, அதுவே வந்து முறையேற்றிட்டு வர்ற பணம். லாட்டரி சீட்டு இங்கே வந்து தடை பண்ணது தான். தமிழ்நாட்டில் தடை செஞ்சதுங்க, அது மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. எடுத்தோடனே எப்படி இப்போ நீங்கள் இருக்கிய ஒரு சாதாரண ஆள் போய் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து எனக்கு சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு வெளியால் கேட்க வேணாம். இந்த கட்சியில் 20 வருஷமா இருக்கிற ஒரு தொண்டர் போய் கேட்டார் கொடுப்பாரா? ஏன் லீமா ரோஸ் கொடுக்குறாரு? லீமா ரோஸ் செலவு பண்ணுறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, அவங்க கணக்கில் இந்த ஒரு 10 வேட்பாளரை நீங்கள் பார்த்துங்க, ஒரு 25 வேட்பாளருக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க. அவங்க செலவு பண்ணுறாங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க எம்எல்ஏக்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து ஊழலை ஒழிப்பீங்க? நீங்கள் வந்து திமுகவில் இருக்கு, அதிமுகவில் இருக்கு, எந்த கட்சியில் இருந்தாலும் கோடீஸ்வரனுக்கு சீட்டு. தாவேக்காலையுமே எப்படின்னா வசதி படைத்தவர்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் 234 தொகுதியில ஆளை நிறுத்தணுமே என்பதற்காக அங்கங்கே ஆட்கள் போட்டாங்க. ஓகே, போட்டதில் சில இடங்களில் வந்து எல்லா இடத்துலையுமே வசதி படைத்தவர்கள் வர முடியாதுல்ல. புது கட்சி, இந்த குதிரை ஓடுமா ஓடாதான்னு தெரியாத நிலைமை. ஓகே, அதனால சில பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதில் எளிய மனிதர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அடுத்தடுத்த காலகட்டங்கள்லேயும் இதே மாதிரி நிகழுமா?
இப்போது இந்த குதிரை ஓடுமா ஓடாதா, அதனால சில எளிய மனிதர்களை நிப்பாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓட ஆரம்பிச்ச அப்புறமா ஓட ஆரம்பிச்சோன்னா யாரெல்லாம் சேர்க்குறாங்க? குட்கா வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபா முறைகேட்டுக்கு வந்து வழக்கில் இருக்கக்கூடிய 85 கோடி சிபிஐ வழக்கில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை சேர்க்குறாங்களே. ஆமாம் சார். மணல் கொள்ளையிலேருந்து பல மாஃபியாக்கள் வேலையெல்லாம் பார்த்தாருன்னு சொல்கிற கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்க்குறாங்கல்ல. இல்லை சார், இருந்தாலும் சேர்த்தா இருங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு தாவேக்கான ஒரு அரசியல் கட்சி உண்மையிலேயே சமூகத்திற்கு பங்காற்ற வேண்டும், உழைக்கும் மக்களுக்காக வாழணும், உண்மையிலேயே நீதியான அரசை நிறுவனம் அப்படின்னா என்ன செய்யணும்? தமிழ்நாடு முழுக்க சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கான்ல, சமூக செயல்பாட்டாளர். ஆமாம் சார். பல மண் சார்ந்த போராட்டங்கள், மீத்தேன் எடுக்கக்கூடாது, அணு உலை கூடாது, எங்கள் ஊரில் மணலை அள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுறவங்களாம் இருக்கான்ல. ஆமாம் சார். அந்த மாதிரி போராட்டக்காரனை பூரா நான் கட்சியில் சேர்க்குறேன், அவனுக்கு தான் நான் பொறுப்பு கொடுக்க போகிறேன், அவன் தான் மாவட்ட செயலாளர் இருப்பான், அவன் தான் கட்சியின் முதன்மை செயலாளராக இருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் நான் வந்து விஜய் அழைத்து பேசுகிறாரு. கம்யூனிஸ்ட் சேர்ந்துருக்காங்களா சார்? யார் சேர்ந்துருக்கா? கம்யூனிஸ்ட் யார் சேர்ந்துருக்கா? சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல திமுகக்கு. அது கட்சி கூட்டணி ஆதரவு, பெரும்பான்மை பெற முடியாத போது அது ஆதரவு. நான் கேட்கறது என்னன்னா, உங்கள் கட்சியில் யோக்கியமானவனை சேர்க்கணும்ல. ஓகே, நீங்கள் யோக்கியமானவனை சேர்க்குறீங்களா? அதிமுகவில் பல்வேறு குற்ற பின்னணி கொண்டவர்களை சேர்க்குறீங்க, எல்லாரும் சேர்க்குறீங்கள. அப்போ நீங்கள் இன்னும் ஒரு வழக்கமான இன்னொரு அதிமுகவாக தாவேகா மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆளுமையினால தவறு பண்ணவங்கள கூட தப்பு பண்ணாமல் என்னால் மாற்றிட முடியும். எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் டிவிகே சைட்லேருந்து அதான் கொடுத்து. எப்படி முடியும்? போக தான் பார்க்கணும் சார். அது உடனே இல்லைங்க, எப்படி முடியும் நான் கேட்குறேன். நீங்கள் தேர்தல் அரசியலில் அவங்க வந்து பல கோடிகளை பார்த்தவங்க. நீங்கள் வெறும் அதிமுகவில் இருந்தால் வெறும் எம்எல்ஏவாக தான் என்னால் இருக்க முடியும், அதுக்கு மேலே பவர் கிடைக்கலைங்கிறக்காக இந்த கட்சிக்கு வர்றாங்க. கட்சிக்கு வர்றவங்க புனிதமான நோக்கத்தோடு வருவாங்களா, இல்லை பொருளாதார ரீதியாக எதையாவது அள்ளிட்டு போகணுன்னு வருவாங்களா? வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். இல்லைங்க, நீங்கள் காலங்காலமாக மணல் அள்ளி விற்றுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், நீங்கள் மணல் மாஃபியாவை சேர்க்குறீங்க. சேர்த்தவுடனே அந்த வினாடியிலேருந்து ஒரு பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்றது மாதிரி இனிமேல் எந்த குற்றமே அவர் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு அவரை கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்குங்க. ஓகே, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. நீ எப்படி கட்டுப்படுத்துவீங்க? நீங்கள் தாசில்தார் என்ன சிஎம்கிட்ட சொல்லிட்டா காசு வாங்குவார்? குடிபோடும் போது உங்களுக்கு தெரியும், மீடியாவில் வந்து ஒருத்தர் பிரச்சனை எப்போ வரும்? நான் காசு கொடுத்தவன் போய் நான் புகார் அளிக்கணும். பாதிக்கப்பட்டவன் எவனோ ஒருத்தன் புகார் அளித்து அந்த புகாருக்கு நிரூபிக்கப்படுவதற்கான ஆதாரம் இருக்கணும். பஸ் ஸ்டாண்டில் பட்ட பகலில் வெட்ட வெளியில் வெட்டி கொலை செஞ்சதுக்கு பல முறை ஆதாரம் இல்லாமல் விடுதலை செஞ்சுருக்காங்க கோர்ட்டில். எல்லாரும் பார்த்துருப்பேன், சாட்சி சொல்ற ஒருத்தன் வரமாட்டான். இப்போ சிசிடிவி கேமரா வந்துருச்சு, அந்த ஃபுட்டேஜை கொண்டே கொடுத்தா தண்டனை தருவாங்க. இப்போ நான் சொல்கிறது சிசிடிவி கேமரா இல்லாத காலகட்டங்கள்லாம், அல்லது இப்போ வரைக்கும் பதிவு செய்யப்படாத காலம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையுமா கேமரா இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுங்க, எல்லார் கண்ணு முன்னாடி நடந்தாலும் சாட்சிகள் இல்லை என்றால் வழக்கு தள்ளுபடியாது. ஓகே, பல வழக்குகள் அப்படி தள்ளுபடியாயிருக்கு. பிரபலமான கொலை வழக்குகள்லாம் சாட்சியம் இல்லைங்க, அவ்வளோதாங்க, அனுப்பிச்சு சட்டத்தில் தண்டிக்க இடம் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சந்தேகப்படியான மரணங்கள்லாம் வருதில்ல சார், இதுக்கு பின்னாடி எதுவும் இதில் எதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா, இல்லை நார்மலாகவே ஒரு ஜென்ரலாகவே அவங்க வந்து உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போகிறாங்களா? இதோட பின்னணி எல்லாம் எப்படி சார் இருக்குது? இதற்கு பின்னணி என்ன? நீங்கள் இப்போ சபரிவர்மன் ஒருத்தர் வந்து பெட்டிக்கடை வச்சுருக்காரு, அவர் 2 பாக்கெட்டு குட்கா வச்சுருந்தாருன்னு கேஸ் ஆகுது. போலீஸுக்கும் அவருக்கும் தகராறு வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் குற்றம் நிகழுதுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸுக்கு தெரியாமல் நிகழுது. இப்போ நீங்கள் லஞ்சம் கொடுக்கறது குற்றம், வாங்கிறது குற்றம்னு நம்ம வெளியில் சொல்லுவாங்க. இப்போ சாதாரண ஒரு தள்ளுவண்டி நடத்தக்கூடிய ஒருத்தர் போலீஸ் எதுக்க முடியுமா? போலீஸ் எதுத்தா என்ன பண்ணுவான்? அதுதான் சபரிவர்மன் விஷயத்தில் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவான்னா, போலீஸுக்கும் அவருக்கும் ஒரு தகராறு நடக்குதுன்னு வச்சுங்க, அவர் சிறை கொட்டடியில் வச்சு கொலை செய்யப்படுறாரு. ஓகே ஓகே, சிறை காவலர்கள் கொண்டான், அவர் யாராவது ரவுடியர் குத்தி கொண்டாங்களா? நீ யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி கொல்லப்பட்டாரு? இல்லை, ஹார்ட் அட்டாக் தானே சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக்லாம் இல்லைங்க, அடிச்சு நீங்கள் உங்களை ஒருத்தரை தொடர்ந்து துன்புறுத்தினீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரதான் செய்யும். ஓகே, கடைசியாக வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் 19 இடத்துல அவர் எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவ பரிசோதனை வருகிறது. ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருங்கிற பொய்யை வந்து போலீஸ் தான் சொன்னது. இப்போ நீங்கள் வந்து மடப்புறம்
கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் என்கிற இளைஞரை வந்து போலீஸ்காரன் வந்து நகையை வந்து திருடிட்டான் என்கிற சந்தேகத்தின் பேரில் அடிச்சே கொண்டுட்டாங்க. இப்போ ஒருத்தனை அடிச்சே கொலை செய்வதற்கான அதிகாரம் என்பது அன்னைக்கு இருக்க முதலமைச்சர் சொல்லிட்டு அவங்க அடித்தாங்க. போலீஸ் வந்து அத்துமீறி நடப்பது என்பது, அடிப்பது என்பது அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை. எவனோ ஒருத்தர் செத்து போகும்போது மட்டும்தான் நம்ம அதை பிரச்சனையாக பேசுகிறோம். ஓகே, போலீஸ் சித்திரவதை மரணம் என்பது, போலீஸ் வந்து லாக்அப்பில் வந்து டெத் ஆகும்போது மட்டும் நம்ம பேசுகிறோம். நார்மலாக போலீஸ் வந்து இது மாதிரி துன்புறுத்துவது என்பது மனித உரிமை மீறல், அது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கா இல்லையா? இதை யார் சொல்கிறது, யார் கேட்குறது, எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இது மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. திருட்டை கண்டுபிடிப்பதற்கு, குற்ற பின்னணியை கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு நவீன அறிவியலில் எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, வெட்ட வெளியில் நடந்த கொலைக்கு சாட்சியம் இல்லாமல் இருந்தப்போ இப்போ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குன்னு. இன்றைய அறிவியலில் வந்து ஒருத்தனை அடித்து துன்புறுத்தி தான் அவன் கொலை செஞ்சான்னு ஒத்துக்கிற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ வழிமுறைகள் இருக்கிறது. கரெக்ட். ஆனால் இன்னும் வந்து கொடூரமான தாக்குதலை தான் நடத்திட்டு இருக்காங்க. 19 இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சே கொள்றோம். ஒரு பக்கம் 2 பாக்கெட் வச்சுருந்தான்னு ஒருத்தனை அடித்து கொள்றாங்க, இன்னொரு பக்கம் குட்கா பாஸ்கரை கொண்டு வந்து கட்சியில் வச்சுக்கிறாங்க. எப்படி லஞ்சத்தை ஒழிக்க போகிறாங்க எனக்கு அது புரியல. அப்போ ஹோல்சேல் வியாபாரியெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம், ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அடித்து கொள்வோம்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஒயின் ஷாப்பில் 10 ரூபா 20 ரூபா வாங்குறானுங்களே, கீழே விற்கிறவங்க வாங்குறாங்க. இது எப்படி ஹைரார்க்கிலாம் மேலே டாப் லெவல் வரைக்கும் போகுது? இது வந்து அஃபீஷியல்ஸ், அதாவது ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் போகுதா, இல்லை இது எப்படி கட்சிக்கா அந்த ஃபண்டெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகுது? இல்லை, அது ஒரு கட்டுக்கதைங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறீங்க, ஒரு டிப்ஸு கொடுக்குறீங்க, நீங்கள் அது லஞ்சத்தில் வருமா? வராது. நீங்கள் பிரியப்பட்டு கொடுக்குறீங்க, நீங்களாம் கொடுக்குறீங்க, விரும்பி கொடுக்குறீங்க. டாஸ்மாக் கொடுக்குறது, பிரியப்பட்டு கொடுக்குறது. ஆமாங்க, அதுவும் தாங்க. நீங்கள் 10 மணிக்கு கடை அடைக்கிறான், நீங்கள் வந்து 10:10க்கு போறிய, கடை அடைக்கும் போது போறிய. இல்லை, 10 மணிக்குள்ளே வந்தாலும் 10 ரூபாய். ஆமாங்க, அது வந்து அவங்களுக்கான சிறப்பு சலுகைங்க. எல்லா துறையிலையுமே அது நடக்குது. அதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட்ல எல்லாம் சேராது. நீங்கள் முறைகேடுகளாக சில பார்கள் நடத்துவாங்க. ஓகே, அதில் வர்ற வருமானம் அரசு கணக்கில் காட்டாமல் சில வருமானங்களை, சில வந்து எத்தனை மது பாட்டில் வருது போகுதுங்கிறத அரசு கணக்கில் காட்டாமல் பிளாக்ல விற்றா அது வந்து வருமானம் வரும். இப்போ அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரும். இப்போ எல்லாம் வாங்குறாங்களே சார், இன்னும் வாங்குறாங்களே சார், அதெல்லாம் எங்கே சார்? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம், எந்த ஆட்சி வந்தாலும் நிர்வாக கட்டமைப்பு அதே கட்டமைப்பு தான், அதே போலீஸ் தான், அதே தாசில்தார் தான், அதே ஆட்கள் தான் வேலை செய்வான். இப்போ டாஸ்மார்க்கில் வந்து திமுக ஆட்சியில் யாரெல்லாம் வேலை பார்த்தானோ அவன் தான் வந்து விஜய் ஆட்சியில் வேலை செய்வான். கண்டிப்பாக விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இனிமேல் நான் காசு வாங்க மாட்டேன் அப்படி வேணா சொல்லுவானா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வாங்குற காசு எங்கே போகுதுன்னு கேட்குறேன். போன ஆட்சியில் எங்கே போச்சோ அதே இடத்துக்கு தான் போகுது. இந்த ஆட்சியில் யார் மந்திரியோ அங்கே போகுது. ஓகே, இது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் 10 ரூபாங்கிறது வந்து பட்ஜெட் மாறிடுச்சு, அது 20 ரூபா 30 ரூபாய் மாறிடுச்சு. அது மாறிடுச்சு. இவங்க 10 ரூபா 10 ரூபான்னு கூப்பிட்டே இருந்தாங்க, அது வந்து டப்புன்னு ஏறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் போர் நடக்குது, அமெரிக்காவுக்கும் அதுக்கு வந்து போர் நடக்குது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிட்டான், 10 ரூபாய்க்கு டீ விற்ற 15 ரூபான்ட்டான்னா. ஆமாம், அவனுக்கு சிலிண்டர் வரல, வந்து வணிக சிலிண்டரோட விலைவாசி வந்து கூடிருச்சு. பிளாக்ல வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறான், 5000 ரூபாய்க்கு விற்கிறான், அவன் எல்லாருமே ஏற்றினான்ல. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம அதுக்கு முன்னாடி வந்து 8 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு இருந்த வடையை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி திங்கல. எல்லாமே மாறுதுல. அது மாதிரி இப்போ டாஸ்மார்க்கில் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த சீர்திருத்தம் என்பது, இந்த மாற்றம் என்பது முதலமைச்சர் அறிக்கை விடுறதுனாலையோ டைலாக் பேசுகிறதுனாலாம் மாறாது. இப்போது நீங்கள் லஞ்சத்தை வந்து நேராக கேட்பீங்களா, இல்லை எப்படி கேட்பீங்க? அது எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது சார் ரெண்டு பேத்துக்குள்ள? ஒரு ஆஃபீஸருக்கோ இல்லைனா ஒரு அமைச்சருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு இடத்துல இடைத்தரகர்கள் மூலமாக தான் நடக்கும். அது இப்போ நீங்கள் ஜிபேயில் அனுப்புனீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆயிரும். இடைத்தரகர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே. ஓகே, இப்போ நீங்கள் அமைச்சர் இருக்காருன்னா அமைச்சர் எப்படி நேரடியாக வாங்க முடியும்? வாங்க மாட்டார். அமைச்சருக்குன்னு அஃபீஷியல் பிஏவும் இருப்பார், அதிகாரப்பூர்வமற்றவர்களும் கூட இருப்பாங்க. ஓகே, நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் ஒரு ஆளை, நீ போய் அவரை போய் பாருங்கள். ஓகே ஓகே, அதுக்கு தனியாக ஆஃபீஸ்லாம் போட்டிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆஃபீஸ் போட்டாங்களா? ஆமாம், எல்லா இடத்துலையுமே ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அப்படிங்களா? ஓகே, பணம் கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அரசு அலுவலகங்களை தானே பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. அப்படிங்களா? ஓகே, அது அவங்க பார்த்துக்குருவாங்க. இப்போ அவங்க பணம் வாங்குவாங்களா இல்லை? ஆமாம், இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரப்பதிவையே ரிஜிஸ்டர் கொண்டு வந்து பதிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, தனியாக ஹோட்டலில் ரூம் போட்டுலாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நிறையா பிரச்சனைகள் அது நடந்திருக்கு. ஓகே, அதனால் இப்போ சில ஏரியாக்கள்லாம் நீங்கள் வந்து நிலம் வாங்குவது விற்பது அப்படிங்கிறதுலாம் லோக்கலில் இருக்கக்கூடிய வந்து ஒரு அமைச்சருக்கோ இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கோ தெரியாமல் நீங்கள் வந்து வாங்கவே முடியாது. எதையுமே புதுசாக சொத்துலாம் வாங்க முடியாது. உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறக்கா ஒரு நிலத்தை நீங்கள் வாங்க முடியாதுங்க. அவன் இன்ஃபார்ம் பண்ணுவான்,
இந்த மாதிரி ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ண வர்றேன் பண்ணலாமா ஓகே அப்படின்னு அவன் அமைச்சருக்கு கேட்பான். ஆ நேரடியாக இப்போ உங்கள் பேரில் பதிஞ்சா தானே இப்போ பிரச்சனை. இப்போ முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் என்ன சொன்னார், என்கிட்ட காரு கிடையாதுனாரு. அப்படின்னா என்ன, ஒரு 12C பஸ்ஸில் போகிறாருன்னு அர்த்தம். காரு அவர் பேரில் ரிஜிஸ்டர் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கும், என் பேரில் கார் இருக்காது, அவ்வளோதான். ஓகே. காரு வேற ஒருத்தர் பேரில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறோம். மற்ற காரே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கூடாது. புரியுது சார். வேற ஆள் பேரில் வச்சுருக்காங்க இல்லையா காரு, அது மாதிரி வந்து ஒரு சொத்துக்களையும் வேறு வேறு ஆட்கள் பேரில் அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே சார். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். தா கிருஷ்ணன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். நெடுஞ்சாலைத்துறையில் ஏகப்பட்ட கான்ட்ராக்டு நிறையா பேர் இருந்தார். அவருக்கு பல பேர் வந்து கூட வந்து அந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க, பினாமிகள்லாம் இருந்தாங்க. யார் எதிர்பாராத நேரத்தில் காலையில் வாக்கிங் முதல்ல வெட்டிட்டாங்க. ஓகே. எல்லா பினாமிகளும் ஓனர் ஆகிட்டாங்க. இது மாதிரி நடக்கும். பினாமிகளுக்கு ஒரு பொற்காலம் நடக்க முடியும். புரியுது சார். ஒரு நாள் ஒரு எதிர்பாராத விதமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஒரு அமைச்சர். அப்படிங்கிறப்ப அவருடைய பினாமிகள் அனைவருமே கொடி சொன்னாயிட்டான். ஓ ஓகே. இப்போ நீங்கள் போய் எப்படி, அவருக்கு தானே தெரியும் வாங்க கொடுக்கல் வாங்கல் என்னன்ட்டு. ஆமாம் சார். எப்படி போய் ரெக்கவர் பண்ண முடியும்? அவர் மகன் வந்து அமெரிக்காவில் இருந்தார் ஐடியில். அவருக்கு தெரியாது யாருன்னே தெரியாது, யார்கிட்ட கொடுத்தாரு யார்கிட்ட ஆனானே தெரியும். ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, ஒரு அதுக்கு மேலே உள்ளவங்க யாருன்றதே யாருமே அப்படியே பேச 30 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கான வருமானத்தை எல்லாம் அவங்க 3 வருஷத்தில் எடுத்துடுறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி நீ சஸ்பெண்ட் பண்ண என்ன பண்ணல என்ன. ஓகே. அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. இல்லை அது ஓகே சார். மேலே உள்ளவங்க என்னன்னே தெரியாமலே போயிடுச்சு. அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணால் அரெஸ்ட் பண்ணால் முடிஞ்சுங்களா? அதை யார் இனிஷியேட் பண்ணா, எங்கேருந்து யாருக்கு வாங்கினாங்க? இல்லை அது வழக்கு நடக்கும் எப்பவுமே. ஓகே. கோர்ட்டில் வந்து சில நேரம் தண்டிக்கப்படுவாங்க. கோர்ட்டில் தண்டிக்கப்பட முடியாதவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஓகே. அது வழக்காகும். வழக்காக நீங்கள் ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பிஜேபியில் சேர்ந்துட்டீங்கன்னா அவங்க எல்லா வழக்கையும் அவங்கள முடிச்சு வச்சுருவாங்க. ஓகே. முடிச்சு வச்சுட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்லாம் கொடுத்து மந்திரி ஆக்கி விட்டுருவாங்க. அவ்வளோ லஞ்ச ஒழிப்புத்துறையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். ஓகே. ரொம்ப சிம்பிள் மேட்ரு. இவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது. வாஷிங் மிஷின் இருக்குது. இப்போ அந்த வாஷிங் மிஷினை இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கால. அகில இந்திய அளவில் பாஜக 1000 கோடி ஊழல் பண்ணார் அஜித் பவார்னு சொல்லிட்டு கட்சியில் சேர்த்துட்டாங்க. துணை முதல்வர் கொடுத்துட்டாங்க. ஓகே. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ பாபர் மசூதிக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தவர் இருக்கிறார் இல்லையா, அந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலத்தில் ராமர் கோயிலை கட்டலாம் தீர்ப்பு சொன்னவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருவாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னால் கவர்னர் ஆகிடலாம், எம்பி ஆகிடலாம், தேவைப்பட்டால் மந்திரி ஆகிடலாம். அப்புறம் கலவரக்காரங்க பல பேர் குஜராத்தில் கலவரம் பண்ண பல பேர் எம்எல்ஏ ஆகிருக்காங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது. ஓகே. அதுக்கெல்லாம் கவலைப்படவோ குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகவோ நம்ம வந்து நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமாக கிடையாது. அதெல்லாம் மகத்தான பதவி காத்து. பாரத் மாதா கி ஜெய் சொன்னால் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும். தேங்க்யூ சார். உங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதித்தன் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.